கடந்த 1ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 31 பேர் மழையால் உயிரிழந்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நெல் பாதிப்புகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவை முடிந்தவுடன் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நெல் கொள்முதல் பணிகளும் முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதில் விவசாயத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கும். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கணக்கெடுப்பு முடிந்த உடனடியாக அந்த பணம் வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மனித உயிரிழப்பு 31, காயமடைந்தவர்கள் 47 பேர். பாமகவின் செயல் தலைவர் பொறுப்புக்கு அறிவிக்கப்பட்டவர் அதனை ஏற்காத நிலையில் அந்த பொறுப்பு காலியாக இருந்ததால் புதிய செயல் தலைவராக ஸ்ரீகாந்தியை நியமித்து உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு வருவதாகவும் தங்களுக்கே வெற்றி கிடைக்கும் எனவும் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்த பொறுப்பு காலியா இருக்குது. அந்த பொறுப்பு ஏத்துக்கல. ஏற்கனவே உங்க மேல தொடர்ந்து விமர்சனம் இருக்கிறது. குடும்பத்தில இருந்து எல்லாத்தையும் பதவியில கொண்டு வந்தாங்க, குடும்பத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததா ஒரு தொடர்ந்து அந்த கூட்டத்தை வச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் குடும்ப உறுப்பினர்களுக்கே பதவி கொடுத்திருக்கீங்க. மாற்றம் 2 சொன்னா ஒண்ணு கட்சி, இன்னொன்னு என்ன அதுக்கு பொருத்தமானது ஸ்ரீகாந்தி. விழுப்புரத்தில் உள்ள வேடூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்ட நிலையில் கைக்கிளப்பட்டு சுத்துக்கேணி கிராமங்களுக்கு இடையே உள்ள படுகை அணையில் நீர் பாய்ந்து ஓடுகிறது. பாய்ந்தோடும் நீரை பொதுமக்கள் பாலத்திலிருந்து ரசித்து வருகின்றனர். மேலும் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் பாய்ந்தோடும் நீரில் குளித்தும் விளையாடியும் வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.